இவங்க அடங்க மாட்டாங்க, இவங்களுக்கு போயா சொல்லி தரீங்க, இவங்களுக்குலாம் சொல்லித்தரது வேஸ்ட்டு, உங்களே மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் மிகப்பெரிய எதிர்ப்புகள்லாம் எங்களுக்கு இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸோட பெற்றோர்லாம் வந்து இங்கே நடத்தாதீங்க, இவங்களுக்கு சொல்லி தராதீங்க, எங்கள் குழந்தைகளுக்கு மட்டும் சொல்லிக் கொடுங்க, இவங்களெல்லாம் உள்ள விடாதீங்க, இவங்களை நீங்கள் உள்ள விட்டீங்கன்னா யாருமே உங்கள்கிட்ட வந்து டியூஷன் சேர மாட்டாங்க, ஃப்ரீ டியூஷனாக இருந்தாலுமே யாரும் வரமாட்டாங்க, இப்படிலாம் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு தொடர்ந்து போகாம சுத்திக்கிட்டே இருந்தாங்க. குறைஞ்ச ஒரு 4-5 பேராவது டெய்லி லீவ் போட்டு இருப்பாங்க. அருவிதான் வந்து பேசாம நம்ம ஒரு டியூஷன் மாதிரி பண்ணலாமா ஒரு ஐடியா சொன்னோம். எப்படியாவது இவங்களை ரெகுலரா ஸ்கூல் போக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால இதை பண்ண முடியுமா? நாங்க அப்பதான் ஒரு 10,000 ரூபாய் வேலைக்கு போயிட்டு இருந்தோம். ஸ்கூலுக்கு போகாததுக்கு காரணமா வந்துட்டு என்ன இருந்துச்சுன்னா, அவங்களோட எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட். அவங்கள நிறைய பேர் வந்துட்டு சிங்கிள் பேரண்டா இருந்திருக்காங்க. இப்போ ஒரு பையனோட அம்மாலாம் காலையில 5 மணிக்கே எந்திரிச்சு வேலைக்கு போயிடுவாங்க. அவன் வந்துட்டு எந்திரிச்சு கிளம்பி சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போகணுன்றது அவனுக்கு ஒரு பெரிய வேலை. முக்கியமா நீங்க ஸ்கூலுக்கு போனாதான் டியூஷனுக்கு வரணும் அப்படின்னு சொன்ன பாயிண்ட்ல இருந்து அவங்க லீவே போடல. ஒரு ஓபிசியும் ஷெட்யூல் கேஸ்டும் புழங்குறதுன்றது தான் அங்க இருக்கிற மேட்ரே. ஸோ அது ஈஸியாக குழந்தைகள் மூலம் நிகழ ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் இங்கே வச்சிருக்க டியூஷன் சென்டர்னால நிறைய ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அம்பேத்கர்னா யாரு அப்படின்ற ஒரு புரிதல் வந்துச்சு. ஏ ஃபார் ஆப்பிள். கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு பையனுக்கு அட்மிஷன் போடுறதுக்கு இவ்வளோ கஷ்டமா அப்படின்றது நாங்கள் இங்க இருக்க பசங்களை வச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டோம். வர்ற பேரண்ட்ஸை நிக்க வச்சு பேசுறாங்க. நாங்க போய் ஏன் உட்கார வச்சா என்ன, தன்னை சேர் இருக்குல்ல அப்படின்னு சொன்னதுக்கு ஹெட் மாஸ்டர் முன்னாடி நாங்களே உட்கார மாட்டோம், நீங்க உட்காரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு அரசாங்கம் நடத்துற மாதிரி அங்க ஹெட் மாஸ்டர் தான் ராஜா ராணி அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில அவங்க இருக்காங்க. இங்க இருக்க மாணவர்களை வந்துட்டு எங்களுக்கு முதல் தலைமுறை பட்டதாரி ஆக்கணும் அப்படின்றது தான் எங்களோட பெரிய கோல். இப்பதான் 10th படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எப்படியாவது அவங்க வீட்டுல வந்துட்டு ஒரு டிகிரி முடிச்ச ஆளா, ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போக வைக்கிற ஆளா ஆக்கணும் அப்படின்றது தான் எங்களோட மிகப்பெரிய கோல். ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாருமே இந்த பசங்க உருப்பட மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்காங்க. அந்த எண்ணத்தை மாத்தணும். வணக்கம், என்னோட பேரு அருவி. என்னோட பேரு பீட்டர். இந்த படிப்பகத்தை நாங்க ஏன் தொடங்கணும் அப்படின்றதுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். இந்த ஏரியால தான் நாங்க முன்னாடி குடியிருந்தோம். அப்படி குடியிருக்கும் போது நாங்க வழக்கமா வேலைக்கு போயிட்டு வரும்போது நிறைய மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு தொடர்ந்து போகாம சுத்திக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு குட்டிச்சோர் மாதிரி இருக்கும். அங்க உட்காந்துட்டே எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அருவி வந்து அவங்கள்ட்ட போய், டேய் என்னடா நீங்களாம் ஸ்கூலுக்கு போகலையா, ஏன்னா இங்கேயே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா கேட்டாங்க. அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஸ்கூல் போக பிடிக்கல, அல்லது எனக்கு உடம்பு சரியில்லை, அப்படி டெய்லி ஒவ்வொரு காரணம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா டெய்லி லீவ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. குறைஞ்ச ஒரு 4-5 பேராவது டெய்லி லீவ் போட்டுட்டே இருப்பாங்க. அது வந்து எங்களுக்கு புதுசா இருந்துச்சு. நான் வந்து ஒரு கிராம சூழல்ல இருந்து வளர்ந்தவன். ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகாம இருக்குன்னா யாருனாலும் கேட்பாங்க எங்க ஊர்ல எல்லாம், ஏன்டா ஸ்கூலுக்கு போலையா என்ன இது அப்படின்ட்டு. ஆனா இவங்க ஒரு அர்பன் ஏரியால அந்த மாதிரி கேட்கறதுக்கு ஆள் இல்லைனாலயா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி தொடர்ந்து ஸ்கூல் போகாம அந்த ஒரு லேக் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை எதுக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம். அப்புறம் நாங்களே டிஸ்கஸ் பண்ணி சரி எப்படி இதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அருவிதான் வந்து பேசாம நம்ம ஒரு டியூஷன் மாதிரி பண்ணலாமா ஒரு ஐடியா சொன்னோம். எப்படியாவது இவங்களை ரெகுலரா ஸ்கூல் போக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஐடியா ஃபர்ஸ்ட் சொல்லும் போது நம்மளால இதை பண்ண முடியுமா, ஏன்னா ஒரு டியூஷன் சென்டர் வைக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு இடம் வேணும், அதுக்கு வாடகை கொடுக்கறதுக்கு நம்ம எக்கனாமிக்கலா ஏபிளா இருக்கணும். இதெல்லாமே எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியை தான் கொடுத்துச்சு. நம்ம அந்த இடத்துல இருக்கோமா, ஏன்னா நாங்க அப்பதான் ஒரு 10,000 ரூபாய் வேலைக்கு போயிட்டு இருந்தோம். எங்களோட மாத செலவுகளை பார்த்துக்கிறதே மிகப்பெரிய இதா இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இதுல உடன்பாடு ஸ்டார்டிங்ல இல்லை. நமக்கு இது தகுதிக்கு மீறி ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிற ஆசை ஓகே தான். ஆனா பாதியிலேயே விடுற மாதிரி இருந்துச்சுன்னா அது கஷ்டமா போயிடும். ஒன்று பண்ணா கண்டினியூஸா பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அப்பதான் அருவி வந்து எனக்கு திரும்ப திரும்ப இல்லை இதை நம்ம பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா. அப்படி ஒரு என்ன சொல்றது, யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்குவாங்க, நம்ம இன்ஸ்டாகிராம்ல சப்போர்ட் கேட்போம், ஃபேஸ்புக்ல சப்போர்ட் கேட்போம், எப்படியாவது இதை செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இதை ஸ்டார்ட் பண்ணோம். அப்படிதான் இந்த படிப்பு ஆரம்பிச்சிச்சு. அந்த பசங்கள்கிட்ட போய் இந்த மாதிரி நாங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீ டியூஷன் எடுக்கிறோம், அது போக உங்களுக்கு ஸ்நாக்ஸு, உங்களுக்கு தேவையானது ஸ்கூலுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தரோம் அப்படின்னு பண்ணோம்னா நீங்க ரெகுலரா ஸ்கூலுக்கு போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். அவங்களும் சரிக்கா சரிண்ணே நாங்க போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் இந்த படிப்பகம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. முக்கியமா அவங்க ஸ்கூலுக்கு போகாததுக்கு காரணமா வந்துட்டு என்ன இருந்துச்சுன்னா, அவங்களோட எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட். பிளஸ் அவங்கள்ல நெறைய பேர் வந்துட்டு சிங்கிள் பேரண்டா இருந்திருக்காங்க. இப்போ ஒரு பையனோட அம்மாலாம் காலையில 5 மணிக்கே எந்திரிச்சு வேலைக்கு போயிடுவாங்க. அ அவன் வந்துட்டு எந்திரிச்சு கிளம்பி சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போணுன்றது அவனுக்கு ஒரு பெரிய வேலை. ஸோ அதனாலேயே அவன் ஸ்கூலுக்கு போகாம வீட்லயே இருக்க ஆரம்பிச்சுட்டான். யாருமே அவன கேட்கறதுக்கு இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த மாதிரியான நெறைய பிரச்சனைகளோட தான் இங்க இருக்க மாணவர்கள் நெறைய பேர் இருக்காங்க. இது ஓபிசிலயும் இருக்காங்க, ஷெட்யூல் காஸ்ட்லயும் இருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அந்த பிரச்சனையில நாங்க என்னலாம் பண்ண முடியும்? எல்லா பிரச்சனைகளுக்கும் எங்கனால தீர்வு சொல்ல முடியாது. ஆனா ஒரு சில பிரச்சனைகள எங்கனால தீர்த்து வைக்க முடிஞ்சது. முக்கியமா நீங்க ஸ்கூலுக்கு போனா தான் டியூஷனுக்கு வரணும் அப்படின்னு சொன்ன பாயிண்ட்ல இருந்து அவங்க லீவே போடல. அவங்களுக்கு இந்த சரவுண்டிங் வந்துட்டு ரொம்ப புடிச்சிருச்சு. எங்கள புடிச்சிருச்சு. எதுவும் நாங்க ஃபோர்ஸ் பண்ணல. இல்ல அவங்களுக்கு புடிச்ச மாரி நாங்க ஏதோ ஒண்ணு பண்றோம் அப்படின்றனாலயே நாங்க சொல்றத கேட்க ஆரம்பிச்சாங்க. என்னோட ஊர் வந்துட்டு ஒரு கிராமம் தான். ஆக்சுவலா அங்க எங்களுக்கு படிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா, அ படிப்பு தான் எல்லாத்தையும் மாத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் எங்க அம்மா எங்கள வளர்த்தாங்க. ஆனா, அப்பா வந்துட்டு அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்ல. ஸோ நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தோம்னு சொல்லணும். அ ஆனா, எந்த இடத்துலயும் படிப்ப விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு குறிக்கோள் மட்டும் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அதுதான் எனக்கு இப்பயுமே எல்லார்கிட்டயும் சொல்றதுக்கு எல்லாரையும் எம்பத்தைஸ் பண்றதுக்கோ, இல்ல இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்றதுக்கோ காரணமா இருந்தது என்னோட வாழ்க்கை தான். ஆ அத சொல்லி சொல்லி தான் நான் வந்துட்டு பிள்ளைங்கள வந்துட்டு ஸ்கூலுக்கு சொல்லுவேன். எனக்கு வந்து எங்க அம்மா வந்து ஒரு ஆசிரியர். சின்ன வயசுல இருந்தே டியூஷன் எடுக்கிறது, சொல்லிக் குடுக்குறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா ஆசிரியர்ங்கிறனால அவங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்ண ஹெல்ப் பண்றது, லெசன் பிளான் எழுத ஹெல்ப் பண்றதுல வந்து சின்ன வயசுலேருந்தே நானுமே ஒரு டீச்சரா தான் வளர்ந்தேன். நெறைய ஆசைகள் இதெல்லாம் ஆகணும்னு நெறைய ஆசைகள்ல டீச்சர் ஆகணுங்கிறதும் ஒரு முக்கியமான ஆசையா எனக்கு இருந்துச்சு. ஸோ சொல்லிக் குடுக்குறது, அ கிவிங் பேக் டு த சொசைட்டி அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு இதா இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு. அ முக்கியமா எனக்கு வந்து நான் எப்படி ஒரு ஆசிரியர் எனக்கு இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நெனச்சேனோ, அப்படி ஒரு ஆசிரியரா நான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட உந்துதலா இருந்துச்சு. ஸோ அப்படிதான் இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. நான் எம்ஏ, பிஎட் முடிச்சிருக்கேன். அ ஃபர்ஸ்ட்டு பிஇ படிச்சேன். இன்ஜினியரிங் படிச்சேன். ஆனா இன்ஜினியரிங் நம்ம ஃபீல்டு கிடையாது. அ ஏதோ ஒரு பாயிண்ட்ல நான் டீச்சிங்க்காக தான் அப்படின்ற மாரி முடிவு பண்ணி எம்ஏ, பிஎட் முடிச்சேன். இப்ப கவர்மெண்ட் டீச்சர் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பேரலலா இதையும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் இதுக்கு ஒரு உந்து சக்தியா இருந்துச்சு. நான் வந்துட்டு பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சேன். ஆ 2 இயர்ஸா நான் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு ஸ்டோரி டெல்லிங் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். ஒரு என்ஜிஓ கூட சேர்ந்து கவர்மெண்ட்டும் என்ஜிஓவும் கொலாப் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ பார்க்குறது, அங்க கத்துக்கிறதுமே இவங்களுக்கு சொல்லிக் குடுக்கறதுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நானும் அதே ஸ்கூல்ல தியேட்டர் ட்ரெய்னரா இருக்கேன். அ நாடகம் மூலமா, கலை மூலமா எப்படி நம்ம கல்விய கொண்டு போறது? வெறுமனே கல்விய வந்து ஒரு மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இல்லாம, ஆர்ட் மூலமா எஜுகேஷன எப்படி கொண்டு போறதுங்கிறது, அத தெரிஞ்சுக்கிறதுக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு அந்த தியேட்டர் ஆர்ட் ஃபார்ம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாம அங்க இருக்கிற நெறைய ஆர்ட் ஃபார்ம் ட்ரெய்னர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸும் இங்க இங்க சொல்லிக் குடுக்குறதுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பா இருந்துச்சு. முக்கியமா இந்த ஈவினிங் ஸ்டடி சென்டர நாங்க இவ்ளோ தூரம் கொண்டு வந்திருக்கோம்னா, அதுக்கு நெறைய தோழர்களோட ஃபினான்ஷியல் சப்போர்ட் தான் காரணம். ஏன்னா நான் எப்ப என்ன ஹெல்ப்ன்னு ஏதாவது ஒரு ஸ்டோரி போட்டாலோ, இல்ல ஏதாவது ஒரு பதிவு போட்டாலோ, உடனே நெறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நெறைய பேர் இங்க இருக்க குழந்தைங்களுக்கு ஸ்பான்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அ மேற்படிப்பா இருக்கட்டும், இல்ல அவங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, அதுக்கு நாங்க ஸ்பான்சர் பண்றோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரெடியா இருக்காங்க. முக்கியமா இங்க இருக்க வீடுகள்ல எல்லாம் தண்ணி வந்துரும். மழை காலத்துல எல்லாம் தண்ணி வந்துரும். ஸோ ஒரு வீட மாத்தணும். வேற அதுக்கு அட்வான்ஸ் குடுக்கணும் அப்படின்னா கூட நெறைய தோழர்கள் ஹெல்ப்புக்கு வர்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. அது வந்துட்டு அ எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அ இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் சப்போர்ட் நாங்க இவங்களுக்கு பண்றதுனால தான் இவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாம, அ எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம ஸ்கூலுக்கு போறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாவே இந்த மாரி மார்ஜினலைஸ்டு ஏரியால இருக்கிற அர்பன் ஏரியால இருக்கிற குழந்தைகள் வந்து வயலண்ட்டா இருப்பாங்க.
அதுக்கு வந்து அவங்க காரணம் கிடையாது. அவங்க இருக்கிற சூழல், அவங்க சுத்தி பார்க்குற மனிதர்கள், இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரா இருக்கு. ஆனா, இவங்க எல்லாத்துக்குள்ளயுமே ஒரு கலை இருக்கு. எல்லாத்துக்குள்ளயுமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ட் இருக்கு. அத வந்து நம்ம எப்படி சேனலைஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே, இவங்கள நம்ம ஈஸியா டேக்கில் பண்ணிறலாம். அதுதான் நெறைய பேத்துக்கு தெரியறதில்ல. அது தெரியாதனால இவங்கள இப்ப இந்த ஊர்லயே இந்த ஸ்டூடண்ட்ஸ பத்தி என்ன ஒரு மதிப்பு இருந்துச்சுன்னா, இவங்க அடங்க மாட்டாய்ங்க. இவைங்களுக்கு போயா சொல்லி தர்றீங்க? இவைங்களுக்கெல்லாம் சொல்லி தர்றது வேஸ்ட்டு. உங்களையே மதிக்க மாட்டாய்ங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல மிகப்பெரிய எதிர்ப்புகள்லாம் எங்களுக்கு இருந்துச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது. நெறைய ஓபிசி ஸ்டூடண்ட்ஸோட பெற்றோர்லாம் வந்து, இங்க நடத்தாதீங்க. இவங்களுக்கு சொல்லி தராதீங்க. எங்க குழந்தைகளுக்கு மட்டும் சொல்லிக் குடுங்க. இவைங்களெல்லாம் உள்ள விடாதீங்க. இவங்கள நீங்க உள்ள விட்டீங்கன்னா, யாருமே உங்கள்ட்ட வந்து டியூஷன் சேர மாட்டாங்க. ஃப்ரீ டியூஷனா இருந்தாலுமே, அ யாரும் வரமாட்டாங்க. இப்படிலாம் வந்து நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது மாரி பக்கத்து வீட்டுக்காரவங்கலாம் இவைங்க வந்து அவைங்க பண்ணாத விஷயங்களெல்லாம் எக்ஸ்ட்ராவா சொல்லி, இவைங்க வந்து கள்ள கொண்டி எறிறாய்ங்க வீட்டுக்குள்ள, அது இதுன்னுலாம் சொல்லி, எல்லா வகையிலயுமே ஒரு எதிர்ப்ப காட்ட ட்ரை பண்ணாங்க. இப்படிதான் இந்த சமூகம் வந்து இவங்கள பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா, இவைங்களுக்குள்ள ஒரு மியூசிக் இருக்கு, இவைங்களுக்குள்ள ஒரு பாட்டு இருக்கு, இவைங்களுக்குள்ள ஸ்போர்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நாங்க கண்டுபிடிச்சோம். அதுக்கு நெறைய தோழர்கள் உதவி பண்ணாங்க. அவங்க வந்து பாட்டு சொல்லிக் குடுக்குறது, நெறைய கிளாஸஸ் எடுக்கிறது, நெறைய ஒர்க் ஷாப்ஸ் பண்றது, இந்த மாரி நெறைய விஷயங்கள் பண்றதன் மூலமா இவைங்களோட அந்த எனர்ஜி இவைங்கள்ட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி இருக்கு. ஒவ்வொருத்தனும் ஒரு எனர்ஜி பாம்ப நீங்க வந்த கொஞ்ச நேரத்திலேயே பார்த்துருப்பீங்க. எப்படி எவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருக்காங்கன்னு. அத வந்து ஒர்க் ஷாப்ஸ் மூலமா, கலை மூலமா நாங்க வந்து சேனலைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து வெற்றியும் அடைஞ்சிருக்கு. அவைங்களுக்கு வந்து ஸ்கூல்லயும் படிக்க மாட்டான்னு சொல்லி ஓரங்கட்டுறது, வீட்லயுமே சேட்டை பண்றாய்ங்கன்னு சொல்லி ஓரங்கட்டுறது, அப்படி இருக்கும்போது ஒரு பாட்டு பாடும்போது எல்லாரும் என்கரேஜ் பண்றது எங்களுக்கு புதுசா இருக்கு. நம்மள என்கரேஜ் பண்றாங்க அப்படிங்கிறது. ஒரு விளையாடும்போது சூப்பர்ரா நீ நல்லா விளையாடுன்னு சொல்லும்போது, அது அவங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கு. இதெல்லாமே அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து நாங்க இந்த டியூஷன் சென்டர வெளிய வச்சிருந்தோம். இப்ப வந்துட்டு காலனிக்குள்ள இருக்கு இந்த டியூஷன் சென்டரு. வெளிய இருக்கும்போது அது எந்த பிரச்சனையுமே தராது. எந்த ஒரு விஷயமுமே நடுவுல இருக்கும்போது பிரச்சனைய தராது. ஆனா உள்ள இருக்கும்போது அங்க இருந்த அதாவது நடுவுல இருந்தப்ப வந்த ஓபிசி ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு உள்ள வரதுக்கு தயங்குனாங்க. பிகாஸ் அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு எப்படி எங்க பிள்ளைய அங்க நம்பி அனுப்புறது? அங்க வந்தா ஏதாவது பழக்கம் ஏற்பட்டுருமோ? இன்னொரு குழந்தை கூட சேர்ந்துருவாங்களோ? இல்ல ஏதாவது ஒண்ணு நிகழ்ந்துருமோன்ற ஒரு சாதிய எண்ணத்திலயும், ஒரு பயத்திலயும் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நாங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் பேசினோம். அ நம்மனால டக்குன்னு சரி வரலையா போ அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு ஓபிசி குழந்தைங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சாதிய ஒற்றுமைன்றத அங்க தான் பேச வேண்டியிருக்கு. ஸோ அந்த குழந்தைங்களுக்காக நாங்க போய் பேசினோம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட. நீங்க விடுங்க அவங்க படிப்பாங்க. இல்ல ஏதோ ஒரு நம்பிக்கை குடுக்குற மாரி பேசி தான் அவங்கள நாங்க உள்ள கூட்டிட்டு வந்தோம். உள்ள கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் நெறைய மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு. முக்கியமா ஒருத்தவங்க வீட்ல தண்ணி வாங்கி குடிச்சா எங்களுக்கு வயிறு வலிக்கும்னு சொல்லிட்டு இருந்த குழந்தை வந்துட்டு, அவங்க வீட்டுக்குள்ள போறதா இருக்கட்டும், இல்ல தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், புழங்குறதா இருக்கட்டும். புழங்குறதுன்றது ஒரு பெரிய மேட்டரு. ஒரு ஓபிசியும், ஷெட்யூல்ட் காஸ்ட்டும் புழங்குறதுன்றது தான் அங்க அங்க இருக்கிற மேட்டரே. ஸோ அது ஈஸியா குழந்தைகள் மூலம் நிகழ ஆரம்பிச்சுச்சு. நாங்க இங்க வச்சிருக்க டியூஷன் சென்டர்னால. அதுக்கப்புறம் நெறைய ஓபிசி ஸ்டூடண்ட்ஸுக்கு அம்பேத்கர்னா யாரு? அப்படின்ற ஒரு புரிதல் வந்துச்சு. அம்பேத்கர் பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. நாளைக்கு அம்பேத்கர் பொறந்த நாளு, நாளைக்கு அம்பேத்கர் நினைவு நாளுன்னு ஓபிசி ஸ்டூடண்ட்ஸ் ஞாபகப்படுத்துற அளவு அம்பேத்கர் வந்துட்டு அவங்களுக்குள்ள போயிருக்காருன்னு நெனைக்கிறேன். அ தமிழ் புக்லலாம் அம்பேத்கர் படம் இருந்துச்சுன்னா, அத கிறுக்கி வைக்கிற இதுலலாம் இருந்தாங்க முன்னாடி. ஸோ இப்ப வந்துட்டு அதெல்லாம் நெறைய மாறியிருக்கு அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அருவி சொன்ன மாதிரி ஓபிசி, ஷெட்யூல் காஸ்ட் எல்லா சமூகத்த சேர்ந்த மாணவர்களும் இருக்காங்க. இவங்க எல்லார்கிட்டயும் ஒரு சரியான தலைவர்கள அறிமுகப்படுத்துறதன் மூலமா, ஒரு நல்ல ஒரு டிஸ்கஷனையும் நாங்க தொடங்கணும் அப்படின்னு சொல்லி நெறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சாதியினால படுகொலை செய்யப்பட்டவர்கள அறிமுகப்படுத்துறது, முக்கியமான தலைவர்களோட பிறந்த நாள கொண்டாடுறது, சின்ன சின்ன மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான ஒரு டிஸ்கஷன கிரியேட் பண்றது, சும்மா ஒரு கேள்வி கேட்டு ஒரு டிஸ்கஷன் மாரி அத பேசுறது. இதன் மூலமா இப்ப நாங்க நோட் பண்றது என்னன்னா, முக்கியமா பொண்ணுங்க வந்து நெறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. "என்னைய ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்றீங்க? என்னைய ஏன் இத பண்ண வைக்கிறீங்க? நான் ஏன் இத பண்ணணும்?" அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கேள்விதான். அது அது ஆனா பகுத்தறிவ நோக்கி அவங்கள ஒரு சின்ன ஒரு புஷ் எங்களால பண்ண முடிஞ்சுச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுவுமே இங்க வந்ததுக்கப்புறம் எங்களால சாத்தியமா இருந்துச்சு. அந்த மாதிரியான கேள்விகளுமே அவங்கள பாதிக்காத வண்ணம் தான் நாங்க கேட்க வைக்கிறோம். ஏன்னா ஒரு கேள்விய வந்துட்டு வீட்ல கேட்க முடியாது ஈஸியா.
நான் ஏன் இப்ப பீரியட்ஸ் ஆனா நான் ஏன் கோயில்ல வரக்கூடாது, இல்ல சாமி கும்பிடக்கூடாது கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு அடி விழுந்துரும். ஸோ அவங்களோட பாதுகாப்பையும் நாங்க மனசுல வச்சுட்டு தான், நீங்க சில இடத்துல அவங்களுக்கு புடிச்ச மாரி இருங்க. வீட்ல சொல்றத கேட்கிற மாரி கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ஸ் ஆயிட்டீங்கன்னா, இந்த கேள்வியெல்லாம் நீங்க இன்னும் ஸ்ட்ராங்கா கேட்கலாம். ஆனா இப்போதைக்கு நீங்க குழந்தைங்க. ஸோ இதெல்லாம் நாங்க சொல்றதெல்லாம் நீங்க ஞாபகத்துல மட்டும் வச்சுக்கோங்கன்னா, அவங்களோட பாதுகாப்பையும், அவங்க இங்க வர்றதையும் நாங்க வந்துட்டு கருத்துல வச்சுட்டு தான் இதெல்லாம் சொல்லிக் குடுத்துட்டும் இருக்கோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இப்ப அதாவது கற்றல் குறைபாடு உள்ள மாணவர்கள் வந்துட்டு டீச்சர்ஸ்னால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இப்ப நாங்க ஒரு பையன போய் 8த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 9த் ஸ்டாண்டர்ட் சேர்க்கணும்னா, அதுக்கு போராட வேண்டிய இதனுக்கு. அவங்க பேரண்ட்ஸ் போனாலுமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல மதிக்க மாட்டாங்க. இது நடக்கிறது வந்துட்டு பிரைவேட் ஸ்கூல்ல கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல. கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு பையனுக்கு அட்மிஷன் போடுறதுக்கு இவ்ளோ கஷ்டமா? அப்படின்றது நாங்க இங்க இருக்க பசங்கள வச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்காகவுமே நாங்க தொடர்ந்து எழுதிக்கிட்டோம். கம்ப்ளைண்ட் பண்ணிட்டும் தான் இருக்கோம். ஒரு பையனுக்கு படிக்க தெரியல அப்படின்றனாலயே அவனுக்கு அட்மிஷன் போடாம இருக்க முடியாது. ஏன்னா, அவன் ஒரு குழந்தை. ஆ ஸ் டீச்சர்ஸ் தான் அத சொல்லிக் குடுக்கணும். ஆனா, அவங்க வந்துட்டு இவங்க இப்படிதான் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கறனால அட்மிஷன் போட மாட்றாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல. முக்கியமா இவங்க தலித் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்துட்டு அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன? இவங்க முதல் தலைமுறை பட்டதாரியா? அவங்க வீட்ல என்ன மாதிரி சூழல் இருக்கு? அப்பா இல்ல, அம்மா இல்ல. எப்படி அந்த பையனுக்கு வந்துட்டு ஒரு ஒரு கல்வி மறுக்கப்படுற அளவுக்கு பண்றாங்கன்றது உண்மையாவே எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றது, அல்லது ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறது, இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய போராட்டமா தான் இருக்கு. ஏன்னா, இங்க நெறைய பேத்துக்கு பேரண்ட்ஸுக்கே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்ல. ஆ ப்ராப்பரான கவர்மெண்ட் குடுக்குற அ ஸ்கீம்ஸ வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதே ஒரு மிகப்பெரிய போராட்டமா தான் இருக்கு. அத வந்து அரசு வந்து கவனத்துல எடுத்துக்கறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். எப்படி வந்து ஈஸியா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதே மிகப்பெரிய போராட்டமா இருந்துச்சுன்னா, அப்புறம் வாழ்க்கையில அதுக்கப்புறம் எல்லாமே கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அது அந்த ப்ராசஸ் வந்து இன்னை வரைக்கும் நமக்கே தெரியும். நெறைய சாதிகள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கேவும் போராட்டம் நடத்த வேண்டிய சூழல் தான் இங்கனக்குள்ள இருக்கு. ஸோ இதெல்லாமே சுலபமாக்கப்படணும். ஸ்கூல்ல வந்து ஹெட் மாஸ்டர்ஸுக்கோ, டீச்சர்ஸுக்கோ ஒரு சாதிய மனோபாவம் இருக்கு. அத வந்து அவங்க ட்ரெய்னிங்லயோ ஏதோ ஒண்ணுல முக்கியமான ஆட்கள வச்சு அவங்களுக்கு சில ஒர்க் ஷாப்ஸ் குடுத்து அத மாத்தணும். ஒரு ஒரு அட்மிஷனுக்காண்டி ஒருத்தவங்க வர்றாங்கன்னா, அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஒரு பேரண்ட்ஸ எப்படி ஹேண்டில் பண்ணணும்? உட்கார வைக்க மாட்றாங்க. வர்ற பேரண்ட்ஸ நிக்க வச்சு பேசுறாங்க. நாங்க போய் "ஏன் உட்கார வச்சா என்ன? இத்தன சேர் இருக்குல்ல" அப்படின்னு சொன்னதுக்கு, "ஹெட் மாஸ்டர் முன்னாடி நாங்களே உட்கார மாட்டோம். நீங்க உட்காரணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்படிதான் வந்து ஒரு ஸ்கூல்ல கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல பேரண்ட்ஸ ட்ரீட் பண்றாங்க. இதுவே ஒரு சாதிய மனோபாவமா தான் நாங்க பார்க்குறோம். அதெல்லாமே டீச்சர்ஸுக்கு புரியணும். இன்னும் சொல்லப்போனா, நீங்க யார்ட்டயாவது நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருவோம்னு சொன்னாலோ, இல்ல ஏதாவது ஒண்ணு சொன்னாலோ, யாருனாலும் பண்றத முடிஞ்சத பார்த்துக்கோங்க அப்படின்ற மாரி, ஒரு என்ன சொல்றது? ஒரு அரசாங்கம் நடத்துற மாரி அங்க ஹெட் மாஸ்டர் தான் ராஜா, ராணி அப்படிங்கிற மாரி ஒரு மனநிலையில அவங்க இருக்காங்க. ஸ்கூல்ஸ் வந்து இப்படி இருக்கிறது வந்து எனக்கு ஆரோக்கியமா படல. முக்கியமா கவர்ன்மெண்ட் ஸ்கூலு. அம் அவைங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்தா நாங்க சொல்லி தந்துருவோம். நீங்க 8ஆப் வரைக்கும் வேற ஸ்கூல்ல வச்சுட்டு, இப்ப 9ஆப்ல வந்து சேர்க்கிறீங்க. அப்ப எங்களுக்கு வந்து இது போயிரும் 100% ரிசல்ட் போயிரும். நீங்க வந்து படிக்காதவைங்களா கொண்டு வந்து சேர்க்கிறீங்க. இப்படி சொல்லி சொல்லி ஒரு மாணவனோட எதிர்காலத்தையும் அந்த ஆசிரியர்கள் வந்து கேள்விக்குட்படுத்துறாங்க. அந்த பொறுப்பு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இருந்தா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். இது வந்து ஆசிரியர்கள் பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு 100% ரிசல்ட்டுக்காண்டி பிரஷர் போடுறாங்க அப்படின்னு அவங்க ஒரு சைடு அவங்களோட கம்ப்ளைண்ட்ட சொல்றாங்க. திடீர்னு வந்து 9ஆப்ல ஆனா, ஆவன்னா தெரியாத பையனுக்கு வந்து நான் எப்படி சொல்லி தர்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு முக்கியமான காரணமா என்ன இருக்கு அப்புட்ன்னா, துவக்கப் பள்ளிகள்ல இருக்கிற ஆசிரியர்கள் வந்து ஒழுங்கா வேல பார்க்கணும் அப்படின்னு நாங்க நெனைக்கிறோம். நான் பார்க்குற நெறைய துவக்கப் பள்ளிகள்ல சும்மா வந்து கதை பேசிட்டு, அ பேசிக்கா ஒரு எழுத்துக்கள் கூட சொல்லி தராம தான் நெறைய பேர் இருக்காங்க. அது எல்லாமே சரி பண்ணப்படணும். ஆசிரியர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படணும். நீங்க 6 டூ 10ல தொடர்ந்து 100% ரிசல்ட் கேட்கறதுக்கு பதிலா, துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள்ட்ட கொஞ்சம் கவனம் செலுத்தி, சின்ன வயசுலயே அவங்களுக்கு வந்து கற்றல் குறைபாடு இருந்துச்சுன்னா, அத எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாரி திட்டங்கள கொண்டு வந்தா, இந்த பிரச்சனைகள் ஓரளவு சரியாகும்னு நெனைக்கிறேன். 6ஆப்ல, 8ஆப்ல வந்து ஆனா, ஆவன்னா சொல்லி தர்றத விட 1 டூ 5ஆப்ல அவ்வளோ டைம் இருக்கு அவைங்களுக்கு. மிகப்பெரிய சிலபஸ் இல்ல அந்த டைம்ல. ஸோ அந்த டைம்லயே சின்ன வயசுலயே அத வந்து நம்ம கண்டுபிடிச்சு சொல்லிக் குடுக்குறது வந்து ஒரு சரியான வழியா இருக்கும். இங்க இருக்க மாணவர்கள வந்துட்டு எங்களுக்கு முதல் தலைமுறை பட்டதாரி ஆக்கணும் அப்படின்றது தான் எங்களோட பெரிய கோல். இப்பதான் 10த் படிச்சுட்டு இருக்காங்க.
அவங்கள எப்படியாவது அவங்க வீட்ல வந்துட்டு ஒரு ஒரு டிகிரி முடிச்ச ஆளா, ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போக வைக்கிற ஆளா ஆக்கணும் அப்படின்றது தான் எங்களோட மிகப்பெரிய கோல். ஏன்னா, இங்க இருக்கவங்க எல்லாருமே இந்த பசங்க உருப்பட மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்துல இருக்காங்க. அந்த எண்ணத்த மாத்தணும். கண்டிப்பா அது கலைகள் மூலமாவும், படிப்பு மூலமாவும் நாங்க மாத்துவோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. கல்வி மட்டும் இல்லாம நல்லா மியூசிக் போடக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க. நல்லா பாடக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்கணும். அவங்களுக்கு இன்னும் நெறைய பயிற்சி குடுக்கணும். அதுக்கு தோழர்களோட சப்போர்ட் இருந்தா இன்னும் நல்லா பண்ணலாம். ஸோ உங்களுக்கு மியூசிக் போட சொல்லிக் குடுக்க முடியும், இல்ல பாட்டு பாட சொல்லிக் குடுக்க முடியும்னா, ப்ளீஸ் நீங்க எங்ககிட்ட சொல்லுங்க. இங்க வாங்க சொல்லிக் குடுங்க. எல்லாருமே சேர்ந்து இத ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஆமா. அருவி சொன்ன மாரி நெறைய இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் கூட பரதநாட்டியம் 2 பிள்ளைங்க கத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு சில தோழர்கள் ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அது சில காரணங்களால தொடர முடியாம போயிருச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நெனைக்கிறவங்க சப்போர்ட் பண்ணலாம். இத தாண்டி எங்களுக்கு மிகப்பெரிய கனவுனா, இந்த மாதிரி இன்னும் எங்கெங்க மாணவர்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கு. அட்மிஷன் சார்ந்து அல்லது இந்த மாரி கல்வி தொடர்ச்சி பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் எங்கெங்க இருக்கோ, அங்க எல்லாமே நாங்க எங்களால முடிஞ்ச சப்போர்ட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறோம். அது ஒரு மிகப்பெரிய கனவு தான். ஆனா, அத நோக்கி தான் நாங்க பயணிச்சுக்கிருக்கோம். இந்த படிப்பகம் மூலமா நாங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, நாங்க ஒரு 2 வருஷமா தான் இத நடத்தியிருப்போம். ஆனா, இங்க இருக்க பேரண்ட்ஸ் ஒவ்வொருத்தருமே எங்கள நம்புறாங்க. நாங்க சொல்ற விஷயங்கள கேட்குறாங்க. அது அது வந்துட்டு அவங்களோட நம்பிக்கைக்கு எதிரான கருத்துக்களா இருந்தாலுமே, இவங்க சொல்றாங்க. இவங்க சொல்றதுல ஒரு ஒரு நியாயம் இருக்கும். ஏன்னா, அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துட்டு அவங்களுக்கு எங்க மேல இருக்கு. ஸோ நம்ம ஊர நம்ம மாத்தணும். நம்ம ஏரியாவ நம்ம மாத்தணும் அப்படின்னா, அங்க இருக்க குழந்தைங்கள அப்ரோச் பண்ணலாம். அங்க இருக்க குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல அவங்க படிப்புல ஏதாவது பிரச்சனையா? இல்ல நல்லா விளையாடுவாங்களா? இல்ல நல்லா பாட்டு பாடுவாங்களா? அதெல்லாம் புரிஞ்சுட்டு நம்ம அவங்கள அப்ரோச் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டோம் அப்படின்னா, இல்ல அவங்களுக்கு புடிச்ச மாரி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க பேரண்ட்ஸ வந்துட்டு நம்மனால கண்டிப்பா மாத்த முடியும். அது சாதிய மனநிலையில இருந்தோ, முழுசா மாத்த முடியலைனாலும், நம்மனால ட்ரை பண்ணலாம். அடுத்த ஜெனரேஷனுக்கு அத கடத்துறதுக்கு இந்த மாதிரியான படிப்பகங்களும், டியூஷன் சென்டர்ஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, இப்ப ஒரு ஓபிசி வீட்டுக்குள்ள அம்பேத்கர பத்தி ஒரு குழந்தை பேசுதுன்னா, அது ஒரு பெரிய மாற்றம். அ அது வந்துட்டு ஒரு டிஸ்கஷன கிரியேட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான படிப்பகங்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல இதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முக்கியமா நான் சின்ன வயசுல இருக்கும்போது, விவேகானந்தா கேந்திரா இந்த மாரி வந்து நெறைய ஆர்எஸ்எஸ் சங்கி இயக்கங்கள் எல்லாமே மாணவர்கள்ட்ட ஈஸியா போய் சேர்ந்துருவாய்ங்க. ஒரு சம்மர் கிளாஸ் எடுக்கிறேன்ற பேர்லயோ, ஏதோ ஒரு பேர்ல குழந்தைகள்ட்ட போய் அவங்கள்ட்ட புராணங்கள திணிக்கிறது. எனக்கே அது பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து மகாபாரதத்துல ஏதாவது ஒரு ஆன்சர் சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ பிரைஸா தரேன். இதெல்லாம் சின்ன வயசுல எனக்கு பண்ணும்போது அது எனக்கு ஜாலியா இருந்துச்சு. அதன் மூலமா ஒரு கருத்து வந்து எனக்குள்ள விதைக்கப்பட்டுச்சு. அப்படி குழந்தைகள்ட்ட போனா தான் தங்களோட கருத்தியல் ஜெயிக்கும்னு அவைங்க வந்து அவ்வளோ பிளான்டா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா, நம்ம முற்போக்கு பேசுற இயக்கங்கள் வந்து குழந்தைகள்ட்ட போறத தவறிர்றோம். அவங்கள்ட்ட போய் சேர தவறிர்றோம். ஸோ, அந்த மாதிரி குழந்தைகள்ட்ட போய் எப்படி சேர்றதுங்கிறதுக்கான ஒரு வேலை திட்டம் வச்சிருந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுக்கு இந்த மாரி படிப்பகங்கள், கலைகள் மூலமா குழந்தைகள்ட்ட போய் சேர்றது. இப்ப நெறைய இடங்கள்ல வந்து சிலம்பம், இதெல்லாம் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு நெறைய ஆர்எஸ்எஸ் இயக்கங்கள் வந்து ஊடுருவிக்கிட்டு இருக்காங்க. அத நம்ம கையில எடுக்கலாம். நம்ம ஒரு நல்ல விஷயத்த பண்ணணும்னு நெனைக்கிறோம். தவறு பண்ணணும் அல்லது மோசமான பிரிவினைவாத கருத்துக்கள பேசுறவங்களே இவ்வளோ பிளான்டா வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ, நம்ம அத விட பயங்கரமா ஒரு நல்லது செய்யணும்னு நெனைக்கிறவங்க, சமத்துவத்த பேசணும்னு நெனைக்கிறவங்க, அதே அளவு குழந்தைகள்ட்ட வேலை செய்ய தயாரா இருக்கணும். அதுக்கு வந்து கொஞ்சம் உங்க நேரத்த செலவிட்டாலே போதுமானதுன்னு தான் நெனைக்கிறேன். நாங்க வந்து பெருமளவு பொருளாதார பலம் படைச்சவங்கலாம் கிடையாது. என்கிட்ட இருந்தது நேரம் மட்டும் தான். மத்த எல்லாமே தானா நடந்துச்சு. சப்போர்ட் பொருளாதார ரீதியான சப்போர்ட் வந்து தோழர்கள் குடுத்தாங்க. நெறைய பேர் ஹெல்ப் பண்ண தயாரா இருக்காங்க. அதாவது நேரம் இல்ல, எங்களால முடியல, நீங்க பண்றீங்க, நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்காங்க. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம நேரத்த குடுக்கறது. நமக்கு சில விஷயங்கள குடுக்க சொசைட்டிக்கு திரும்ப நம்ம சில விஷயங்கள குடுக்கறது. அத பண்ண முடிஞ்சாலே நம்ம இங்க ஒரு மிகப்பெரிய மாற்றத்த உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. ஆ முக்கியமா வந்துட்டு இந்த படிப்பகத்துல வந்துட்டு படிப்பு, அத தாண்டி சினிமாவுக்குமே நாங்க முக்கியத்துவம் குடுத்துட்டுருக்கோம். ஏதாவது ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆகுறப்ப குழந்தைங்கள கூட்டிட்டு போறது, ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவ ஒரு படம் போடுறது, இது எல்லாமே இங்க இருக்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு வேற ஒரு உலகத்த காட்டுறதா நாங்க நெனைக்கிறோம். முக்கியமா அவங்க இதுவரைக்கும் பார்த்த படங்கள்லாம் ரொம்ப வேற மாரி படமா இருக்கும். இங்க நம்ம டியூஷன பொறுத்தவரைக்கும், பைசன் மாதிரியான படங்களா இருக்கட்டும், இல்ல சர்பட்டா பரம்பரை,
இந்த மாதிரி அரசியல் ரீதியான கருத்துக்களை சொல்ற படங்களை வந்துட்டு நாங்க போட்டு காட்டுறோம். அது அவங்களுக்கு மிகப்பெரிய புரிதலை ஏற்படுத்தல அப்படின்னாலுமே ஓரளவு அதுல சொல்ல வர்ற கருத்துக்களை வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப ஒருத்தவன் வந்துட்டு ஒருத்தவனை அடிக்கிறான் அப்படின்னா, டேய் சூப்பர்ரா! அவன் வந்துட்டு தலித்தா இருக்கும்போது, இன்னும் ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு என்கரேஜ் பண்ணும்போது, ஒரு சமூக ஒற்றுமை வர்றதா நாங்க பார்க்குறோம். அவங்க பேர சொல்லி கூப்பிடுறதா இருக்கட்டும், இப்ப சர்பட்டா பரம்பரை ரீசென்ட்டா நாங்க போட்டிருந்தோம். ஸோ அதுல கபிலனுக்கு தான் அவ்வளோ சப்போர்ட்டு. அது எல்லா குழந்தைங்களுமே அது பண்ணது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா, அது நடக்கிறது வேற ஒரு பகுதியில. சென்னையில ஒரு ஏரியால நடந்துட்டு இருக்கு. நாம இருக்கிறது மதுரையில. ஸோ அந்த படத்த இவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றதே எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அது இவங்களுக்கு ஒரு பெரிய அ நிறைவு கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாரி பைசன் படத்த பார்க்கும்போது, அ பைசன் படத்துல நம்ம கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு மதுரையோட கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் இருந்துச்சு. முக்கியமா இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச கபடி. அ கபடியில நடக்கிற சாதிய ஒடுக்குமுறை. இன்னும் சொல்லப்போனா, நாங்க ஒரு கதை போட்டி வச்சிருந்தப்போ, பைசன் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம படிப்பகத்துல இருக்கிற ஒரு பையன் வந்து, பைசன் படத்தோட கதை மாரியே ஒரு கதைய வந்து எழுதியிருந்தான். இந்த மாரி அவன் வந்து கபடி விளையாட போம்போது, அவன் இந்த ஏரியால இருந்து வர்றான் அப்படிங்கிறதுனால, அவன ரிஜெக்ட் பண்ற மாரி ஒரு கதைய வந்து எழுதியிருந்தான். ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு நம்மள ரெப்ரசன்ட் பண்ற ஒரு விஷயம் வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது, அவங்களுக்கு வந்து இன்னும் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்ப கிரியேட் பண்ணுது. அதே மாரி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு கிரியேட் ஆகுது. ஸோ சினிமா மூலமா அத வந்து நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது போக நமக்கு வந்து ஒரு டெலஸ்கோப் வந்து ஒரு தோழர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமா ஸ்டார் கேசிங் பண்றது, நிலாவ காட்டுறது, அ ஜூபிட்டர காட்டுறது, அ நட்சத்திரங்கள காட்டுறது. நட்சத்திரங்கள் வந்து வெறும் நட்சத்திரங்கள் கிடையாது. நட்சத்திரங்கள் கோள்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே அவங்களுக்கு வந்து புது அனுபவமா இருக்கு. இன்னைக்கு கூட நைட் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். நெறைய ஷூட்டிங் ஸ்டார்ஸ் வரப்போகுது. அத போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அறிவியல் சார்ந்து, அ கலை சார்ந்து, சினிமா சார்ந்து பாசிட்டிவான விஷயங்கள அவங்களுக்கு எடுத்துட்டு போறதன் மூலமா, ஓரளவு அவங்கள வந்து அ ஒரு வடிவத்துக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட ஐடியா. அது ஓரளவுக்கு நல்லா போய்க்கிட்டு இருக்கு. அத தொடர்ந்து பண்ணணும். முக்கியமா நாங்க இந்த வெளிவாடா அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு ரோஹித் வெமுலா தான். ரோஹித் வெமுலா பத்தி உங்களுக்கு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். வெளிவாடா அப்படின்றது வந்துட்டு ஒரு தெலுங்கு வார்த்தை. வெளிவடா அப்படின்னு அதோட கரெக்ட்டான ப்ரொனன்சியேஷன். என்ன பொருள்னா, ஒடுக்கப்பட்டவர்களின் கூடாரம் அப்படின்ற மாதிரியான பொருள். ரோஹித் வெமுலா வந்துட்டு அவரோட ஹாஸ்டல்ல இருந்து வெளிய வந்துட்டு வெளிவடா அப்படின்ற ஒரு அமைப்ப வந்துட்டு தொடங்குனாரு. அ அது நாங்க வந்துட்டு தமிழுக்கு ஏத்த மாரி வெளிவாடா, வெளிய வாடா அப்படின்ற மாதிரி நாங்க பொருள்படுத்தி இந்த படிப்பகத்தோட பேர வச்சுக்கிட்டோம். அ எப்படி அவர் வந்துட்டு ஒரு தலித்தா இருந்து படிப்புக்காக அவ்ளோ போராடினாரோ, அந்த மாதிரி ஒரு குழந்தை வந்துட்டு இனிமே வாழ்க்கையில போராடக்கூடாது. படிப்பு வந்துட்டு எல்லாருக்குமான உரிமை, நம்மளுக்கான உரிமை அப்படின்றத சொல்லணுன்றதுக்காக தான் நாங்க ரோஹித் வெமுலாவ இன்ஸ்பிரேஷனா வச்சு, அவரோட வெளிவாடா அப்படின்ற பேரையுமே நாங்க எடுத்து பயன்படுத்திக்கிட்டோம். சாதியின் அடிப்படையில யாருக்குமே கல்வி உரிமை மறுக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் சாதியின் அடிப்படையில, பொருளாதார வர்க்க அடிப்படையில, எந்த அடிப்படையிலயும் யாருக்குமே கல்வி மறுக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களோட முக்கியமான குறிக்கோளா இருக்கு. அத வச்சு தான் இந்த படிப்பகத்த ஆரம்பிச்சோம். மொத இந்த படிப்பகத்த ஆரம்பிக்கும்போது, இந்த ஒரு "வி ஆர் ஸ்டார் ஸ்டெப்" அப்படிங்கிற அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் எங்கள்ட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற எல்லாமே ஒரு கூட்டு முயற்சினால, நெறைய தோழர்களோட சப்போர்ட்னால எங்களால உருவாக்க முடிஞ்சது. இப்ப ஒரு 25 டூ 30 குழந்தைகள் இங்க வந்து படிக்கிறாங்க. இது இன்னும் பெருசாகும்னு நாங்க நம்புறோம். இன்னும் நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இன்னும் நெறைய பேருக்கு ஹெல்ப்ன்றத விட பே பேக் பண்ண முடியும் அப்டின்ட்டு நாங்க நம்புறோம். அதுக்கு எல்லாரோட சப்போர்ட் இருக்கணும். தேங்க் யூ. நன்றி. நன்றி.